செய்யறோம்னா நம்மளோட தமிழ் மொழியில நான் என்று சொல்லி நாம என்ன செய்யறோம், அந்த மனசில உணரப்படுற சொல்லப்படுறது தானே உணர்வு என்று சொல்றோம். அப்ப அப்படி நாவில்லாம வாயில்லாம உள்ளம் நான் நான் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற அவன் காலையில எழுந்து இரவைக்கு உறக்கத்துக்கு போகும் வரைக்கும் சொல்லப்படுகிறதா இல்லையா, சொல்லிக்கிட்டு இருக்கானா இல்லையா? உறக்கத்துக்கு போனதுக்கு பிறகு காலையில விடியும் வரைக்கும் அவன் எங்க போயிட்டான் சிந்திக்கணுமா இல்லையா? பகலைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இரவையில உறக்கத்துக்கு போன உடனே அப்படி சொன்னவனும் இல்ல, சொல்லிக்கிட்டு இருக்கிற சொல்லும் இல்ல, அந்த மொழியும் இல்லை. காலையில விடிய ஒளிமினோன்னா நான் வந்துட்டான். அப்ப இதை நான் என்ன சொல்ல வாரேன், அப்படி உணர்ற அவனுக்கு கிட்ட நான் போறதுக்கு அவன் எனக்கு கிட்ட வாரத்துக்கு இடையில உள்ள தூரம் எவ்வளவு? ஒரு அனுப்புறமானவும் இல்லவா? அப்படி என்ன ஏன் எனக்கு அந்த நிலை உணரப்படுகிறது இல்லை? ஏன் அந்த ஏக நிலை எனக்கு தெரியுது இல்லை? ஏன் அந்த ஏகனா இருக்கிற அவன் இருப்பு அமையுதில்லை? என்ன விட அவன் பிரான நரம்பை விட சமீபமா இருக்கானடா. முதலாவது ஒரு பிரச்சனை வரணும், நான் இருக்கனா அவன் இருக்கானா? ஒரே நேரத்துல ஒரு இடத்தை பிடிச்சி ரெண்டு பொருள் இருக்கலாமா? அப்படி என்ன உண்டு, அவன் இருக்கும் இல்லாட்டி நான் இருக்கும். யாருக்கு இடத்தை கொடுப்போம்? அவனுக்கு தான் கொடுப்போம். அது கற்பனை. அது கற்பனை. அப்படி எங்க இருக்க அவன்? அது என்னுடைய இடமும் இன்னும் வந்து நான் இன்னும் இருக்கிற நான் தானே அவன். அப்ப அவன் என்று சொல்லி ஒரு கற்பனையில ஒருத்தனை இருப்பாற்றையா, இன்னா இருக்கிற என்ன நான் உணர்றையா? என்ன தன்னை உணரும். அதுதான் இருக்கும் நானே உணர்ந்து கொள் சிறுக்கு என்கிற நோயாளி. அவனை அன்று நீ இல்லை. அப்ப இப்ப இன்னைக்கு ரஸ்மி என்று சொல்லி உணர்ந்த ரஸ்மி என்கிற நாமத்தை நீக்கி போட்டு அந்த நான் என்று உணர்ந்திருக்கிற அந்த நான் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வுக்கு அல்லாஹ் என்று சொல்லி பேரை சொல்லுங்க, பேரை கொடுங்க. அப்ப நான் என்கிற அந்த உணர்வுக்குரியவன் பொருள், அந்த பொருளுக்குரிய சொல் அல்லாஹ். இதுதான் லா இலாஹ இல்லா அனே, என்னை தவிர சிருட்டி இல்லை என்றுதான் களிமா சொல்ல வந்து அல்லாமல் என்னை தவிர சிருட்டிகள் இல்லை என்று சொல்ல வரல களிமா. அதுதான் அந்த மக்கள் கேட்டாங்க, எல்லா இலாகையும் எல்லா தீவிரம் உண்டாக்கிட்டாரா? அதுக்கு அவங்க முகம்மது நபி சொல்றாங்க, அதுக்கு பதில் இல்லை, உங்களுடைய சிருட்டி ஒரு சிருட்டி தானுங்க. இதை புரிஞ்சிக்காமத்தான் இன்னைக்கு வணக்கத்துக்கு பார்த்துக்கணுமா நான் என்ன கருத்தை கொண்டான். அப்ப இன்னைக்கு அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று அந்த களிமாவை உச்சரிக்கிற மொழிகிற அந்த தகுதி யாருக்கு இருக்கு? சிருட்டி கிடைக்கா? இல்ல. சிருட்டியால ஏழுமா? சிருட்டி என்று இருந்துகிட்டு சிருட்டி இல்லை சிருட்டி இல்லை என்று உண்மையை சொல்லலாமா பொய் சொல்லலாம்? அப்ப அஷ்ஹது நான் சாட்சி செல்கிறேன் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற இந்த சாட்சி அங்க உணரப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து சொல்ல வேண்டியது. அப்படின்னா அங்க பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அல்லாஹ் அங்க உணரப்பட்டிருக்கணும். அந்த பொருள் உள்ளத்துல என்ன செஞ்சிருக்கணும்? நினைவுபடுத்தப்படணும். அல்லாவை நினைக்கிற உள்ளங்கள் சாந்தி பெறுகிறான். அப்ப இன்றைக்கு அதிகமான கோடிக்கணக்கான மக்கள் அதை எப்படி தெரியுமா நினைச்சிட்டாக? அல்லாஹ் 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 என்று இந்த பெயரை உச்சரிக்கிறது தான் அல்லாவை நினைக்கிறதாக நம்பிட்டு இருக்காங்க. அது நினைவுபடுத்தல் கிடையாது. அது ஒரு மொழிய உச்சரிக்கிறதுலாம் சேரும். ஒரு மொழிய நாவால மொழிகிறதுலாம் சேருமே அல்லாமல், ஒரு உதாரணத்துக்கு நான் இருந்துகிட்டு ரஸ்மி 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 என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா இந்த ரஸ்மி என்று என்ன சொல்ற இது பெயரா பொருளா? பெயர். அதே மாதிரி அல்லாஹ் 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 கடவுள் கடவுள் தெய்யோ தெய்யோ கோட் கோட் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாம் பொருளா பெயரா? பேர் தான். அப்ப அதுக்குரிய பொருள் உள்ளத்துல என்ன செய்யப்படும்? உணரப்படும், நினைவுபடுத்தப்படும். அப்படி நினைவுபடுத்தப்பட்டாதான் அதுக்கு பெயர் திக்ர். நினைவுபடுத்தல். நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு. நினைவுபடுத்துறது, அல்லாவை ஞாபகப்படுத்துறது, அல்லாவை நினைவுபடுத்துறது மிகப்பெரிய காரியம் என்று வரும் இல்லையா? அப்படி என்ன நான் ரஸ்மி ரஸ்மி என்று பெயரை செல்லக்குள்ள என்னுடைய உள்ளத்துல ரஸ்மி என்று சொல்லி இருக்கிற இந்த உருவம் என்ன செய்யப்படணும்? உணரப்பட்டு நினைவுபடுத்தப்படும், நினைவுபடுத்தப்படணும். அப்பதான் பெயரும் அந்த பெயருக்குரிய பொருளும் என்ற உள்ளத்துல என்ன செய்யப்படும்? நினைவுபடுத்தப்படும். அப்படி அல்லாவை நான் நினைவுபடுத்தக்குள்ள அல்லாவுக்கு ஒரு உருவத்தை வச்சு நான் நினைவுபடுத்தேலாம். ஏன்? அவன் அரூபியானது. ஆனா அவனை உணர்றதுக்கு அவன் சொல்றான், பிரான நரம்பை விட நான் சமீபமாயிருக்கேன். அப்படின்னா அவன் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற பெயரை கொண்டு இருக்கானா, அவன் பொருளை கொண்டு இருக்கானா என்று அங்க வேதத்தை தேடி பார்க்கக்குள்ள வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. உமக்கும் முந்தின நபிமாருக்கும் உமக்கும்
லா இலாஹ இல்லா அனே என்கிற இந்த வசனத்தை உங்களுடைய உள்ளத்தில உறுதிப்படுத்தி தராமல் இல்லை. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவுல அல்லாஹ் என்று வார அந்த சொல் வார அந்த இடத்தில லா இலாஹ இல்லா அனே என்று வருகிறதா, அந்த அல்லாஹ் என்று சொல்ற அந்த பெயருக்கு இந்த அனே என்று வாரதுதான் என்ன பொருள்? பொருள். அப்ப அனே என்கிற பொருள் உள்ளத்தில உணரப்பட வேண்டியது. அப்படி உணரப்பட்டு இருக்கிற அந்த பொருளுக்கு வெளியில சொல்ல வேண்டிய பெயர் என்ன? அல்லாஹ்ங்கிறது. அப்ப லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை நீங்க ஒருநிலைப்படுத்துங்கள். வாக்கிமி ஸலாத்தல் இருக்கிறீ, நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி ஞாபகப்படுத்துறது பொருட்டு நீங்க சலாத்தை எடுங்க, சலாத்தை நிலைநாட்டுங்கிற வசனம் இந்த நான் என்கிற அந்த உணர்வை கொண்டு அல்லாஹ்வை உள்ளத்தில தரிப்படுத்துங்க. அந்த நான் என்று உணர்ந்து கொண்டு இருக்கிறது அவன்தான் என்று உமக்கும் முன்னிருந்த நபிமாருக்கும் உமக்கும் நாம் உறுதிப்படுத்தி தராமல் இல்லை. எம்முடைய உணர்வை கொண்டு உம்மை உறுதிப்படுத்தாவிடில் நீர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராகி விடுவீர் என்று வேதம் தெளிவா சொல்லும். அந்த பொருளை உணர்த்துது. அப்ப நபிமார் ரசூல்மார் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை கொண்டு பிரான நரம்பை விட அல்லாஹ் ஏக வியாபகமா இருக்கான் என்கிற அந்த இறைவனுடைய ஏக நிலையை உணர்த்தத்தான் சொல்லியிருக்காரு, நமக்கு தந்திருக்காரு. அதை பிடிக்க தெரியாம, அதை உணர தெரியாம, அந்த நிலை விளங்காம மனோ இச்சைக்கு எப்ப தண்ட இஷ்டத்துக்கு கலிமாவுக்கு பொருள் எடுத்ததால இன்றைக்கு எத்தனையோ கோடி மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த நேரான பாதையை விட்டு சருக வச்சுட்டாரு. இப்படிப்பட்ட உலமாக்கள் கேட்ட ஜந்துக்களாக இருப்பாங்க, வானத்துக்கு கீழே கேட்ட ஜந்துக்களாக இருப்பார் என்று அந்த ரசூல் சொன்ன ஹதீஸிரி. அப்ப இன்னைக்கு இப்ப எந்நேரமும் எக்கணமும் நீங்க அல்லாவோட இருக்கணுமா, என்னோட இருங்க என்று அல்லாஹ் உங்கள்கிட்ட செல்றதாக எடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்று உணர்வது இறைவன் தான். நானோட இருங்க. அல்லாஹ் என்ன நீங்க பின்பற்றுறதாக இருந்தா, இல்ல அல்லாவை நீங்க விரும்புறதாக இருந்தா என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன வேத வசனத்தை கருத்தா உணருங்க. நீங்க அல்லாஹ் விரும்புறமா, நாம அந்த நான் என்று இருக்கிற என்ன பின்பற்றுங்க. நீங்க அதை பின்பற்றினா அல்லாஹ்வை விரும்புறீங்கன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு அல்லாஹ் அரூபியா இருக்கிற அவன் தண்ட நிலையை உணர்த்துறதுக்காக, தண்ட நிலைய தன்னிலையில உணர்றதுக்காக எடுத்த இருப்புத்தானே அல்லாமல் ஈனைக்கு ரஸ்மிக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க, இடிக்கும் நானை உணர்ந்து கொண்டால் சிறுக்கு என்கிற இணை என்கிற மன்னிக்க முடியாத அந்த குற்றம், அந்த பாவம் என்ன செய்யும்? நோய் அழியும். அவனை அன்றி நீ இல்லை, கற்பனை நான் மறைந்து விட்டால் ஹக்கான நான் உன்னுடன் என்று காட்டுறாங்க. அப்ப உங்கள்ட்ட இருக்கிற அந்த நானத்தான் எடுக்கணும், அவனை எடுக்கக்கூடாது. அவன் தான் நீங்க. அவன் என்று எடுக்கிற அந்த ஹுவ என்கிற சொல்லிருக்கே, அது என்ன உணர்த்தணும்? லா இலாஹ இல்லா ஹுவ என்று வருகிறதே, அந்த ஹுவ குல் நீர் கூறும், ஹுவல்லாஹ் அல்லாஹ் அவன், அஹது ஏகம். அப்ப இப்ப எக்கணமும் அவனோட நீங்க இருக்கிறீங்க என்று ஒரு அர்த்தம் வரணும்டா, பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அந்த நானோட இருக்க. அந்த நானோட இருக்கிறேன்னா முதல் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலமாவது கொஞ்சம் கண்ணை மூடி தன்னிலையை நோக்கி, விளங்கிட்டா? அந்த தன்னிலையை நோக்கின உடனே உள்ளம் அங்க நான் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நான் அல்லாஹ் என்று சொல்லி அந்த நான் என்கிற உணர்வை அல்லாஹ் என்கிற சொல்ல கொண்டு பொருளாக காணுங்க, பொருளாக உணருங்க. அப்ப இரவையில உறக்கத்தின் போது உடல் மறந்துட்டு அல்லாஹ் நம்மளை கைப்பற்றுவதாக சொல்ற என்ன, அது என்ன ரகசியம்? எப்படி கைப்பற்றா, எப்படி நம்ம அல்லாஹ் கிட்ட போறோம், அல்லாஹ் கைப்பற்றி நம்மளை எப்படி வச்சிருக்கா என்கிற எல்லாம் தெரிய வேண்டி வரும். இரவு நாம உறங்கினமா ரஸ்மி, மரணிச்சமா? அப்ப மரணிச்சா அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்று தெரிஞ்சிட்டா எழுப்பப்படும். மரணிச்சமண்டா அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? சரி, நீங்க சரி எழுப்பப்படும், மரணிச்சா எழுப்பப்படும். சரியா? அப்படின்னா நான் என்ன செஞ்சிருக்கேன்? இரவு உறக்கத்தின் போது விழிப்படைஞ்ச மரணிக்கல, என்ன ஒழுப்பேலாம் எவனாலையும் இல்லாது, நான் தான் ஒழுப்பேன். நான் விழிப்பின் இடத்தோடு மரணிச்சா காண்பவன், அதாவது காண்பவனோட அந்த கனவு கலையுது. கனவு கலையும், கண்டவன் கலைவானா? இல்ல, கண்டவன் என்ன செய்வான்? அவன் கனவு வந்த பொழுதும், கனவு காண்ற பொழுதும், கனவு காண்றதுக்கு முதலும்
கனவு கலைஞத்துக்கு பிறகும் அந்த கண்டவன்ல என்ன மாற்றம் ஏற்பட்ட? ஒண்ணும் ஏற்படல. அப்ப அவன் இருப்பான், அவன் மரணிப்பானா? இல்ல. மரணிக்கிறவன் யாரு? அவன் ஒழுப்பப்படுறது இல்லாம ஆகலாம், அவன் கலைஞ்சு போயிடுவான். ஏன் அவன் தன்னை உணரல, தன்னை பிடிக்கல, பிடிக்க வேண்டிய இடத்துக்கு வந்து அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை தேடவில்லை. பூரணத்தை பெற்றுக்கொள்ள பூவுலகில் பிறந்தாயே, பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, பூவுலகில் என்ன செய்யலாம்? அதை ஈந்து தரும் களிமா. அப்ப பூவுலகில வந்து ஈந்து தரும் களிமா. அப்ப ஈனைக்கு இப்ப இந்த பிறந்த நோக்கம் என்ன? அறியறது, தன்னை அறியறது, அறியதான் பிறந்தீங்க. அப்ப இந்த அறிகிற இடத்துக்கு வந்த உடனே அவர் இறந்து போற ஒரு ஆளா, விழிப்படைஞ்சு தன் நிலையில நிலைக்கிற ஒரு ஆளா? நிலைக்கும். நிலைச்சவரை யார் ஒழுப்புற? எவனால ஒழுப்பலாம்? ஒழுப்பால் இருக்காங்க. அப்ப அவரு சொல்றாரு, இது ஒரு சந்தேகம் வந்துச்சு யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு. எப்படி நீ மறுமையில ஒழுப்புவா? கேட்ட உடனே அல்லா கிட்ட கேட்ட உடனே அல்லாஹ் சொல்றான், 4 பறவைகளை அறுத்தி 4 மலை உச்சியில கொண்டு போய் வச்சு போட்டு நீ கூப்பிடு, 4 பறந்து வரும். அப்ப அவர் என்ன செஞ்சாரு? அந்த செயற்பாடு செஞ்சாரு. 4 பறந்து வந்தோன்னு அவருக்கு என்ன வந்துட்டு? ஈமான். எப்படி எழுப்பப்படுறது விளங்கிட்டா? இவரு இந்த இப்ராஹிம் நபி பூரணம் பெற்றவரா? அதுக்கு மேல போகுது. அப்ப இன்னைக்கு அவருக்கு எழுப்பப்படுற விஷயத்துக்குள்ள நின்றிருக்காரு, தானா விழும்புற விஷயத்துக்குள்ள அவர் வரல. இப்ப நீங்க இரவு கனவு கலைஞ்சி கனவுல கட்டோட்டு நிக்கிற கனவு கலைஞ்சி கனவுல கட்டுண்டு நின்ற அந்த நிலையும் கலைஞ்சி இந்த நினைவுக்கு வந்து எதுக்குமே நடக்கல, நான் நானாக இருக்கேன் என்று எழும்புற நிலை எழுப்பப்பட்ட நிலையாகுமா? தானா எழும்புற நிலையா? தானா எழும்புற நிலை. அப்ப நித்திரையிலிருந்து எங்களை தட்டி எழுப்பினது யார் என்று மறுமையில ஒழும்புற நிலையில் அது தட்டி எழுப்பப்படுது. இது தானா எழுப்பப்படுது. அப்ப தானா எழும்புற நிலை உறக்க நிலையா? இல்ல, அது விழிப்பு நிலை. விழிப்பு இருக்கின்ற விழிப்பு இருக்கிறதால ஒழும்புற. அப்ப இந்த விழிப்புக்கு வந்தா அவர் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எடுத்த விஷயத்துக்கு வாங்கல ரஸ்மி, தானா ஒழும்பலாம் ரஸ்மி. தானா ஒழும்பலாம். அப்ப தானா ஒழும்புற பேரு விரும்பினத்தில விரும்பின நிலையில ஒழும்பலாம். அதுதான் ஏகத்தில எழும்ப செஞ்சிருக்கு. சும்மா கட்டுண்ட உடல்ல ஒழும்பாம ஏகமா இருக்கிற அந்த நிலையில ஒழும்புங்க. ஏகமா இருக்கும், அனைத்தும் நான் என்று அறியப்படும். அந்த அறிகிற நிலையில ஒழும்புங்க என்று ஒழுப்பப்படுற நாள் இல்ல, அது நீங்க ஒழும்புற நாள். அந்த நாள் வரைக்கும் தான் அவன் கேட்டான், எனக்கு எழுப்பப்படும் நாள் வரைக்கும் தான். அது வரைக்கும் தடுப்பான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியுது இல்லை. அவளுக்கு அல்லாட்ட கேட்டிருக்கான். ஆனா அவர் ஒழும்பும் வரைக்கும் அவகாசம் தான். அதுதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி நீ ஒழும்புவா அது வரைக்கும் தான் எனக்கு. அப்படி அவர் ஒழும்பின இடத்தை அவன் என்ன செஞ்சானுங்கிற சரித்திரத்தை நம்ம இப்ப எடுத்த ஆழம் அதுல நீளம் முழங்காம பேச முடியாது. அப்ப ஈனைக்கு என்னடா அந்த விழிப்பு என்கிற அந்த விழிப்பு நிலைக்கு வந்தோம்டா, அந்த விழிப்புல நீங்க பேரண்டமாக இருக்கிற நிலை உங்களோட உணர்வுல உணரப்படும். நீங்க உணர்ற நேரத்துல நீங்க உங்களை ஒழுப்பு அங்க ஆள் இல்லை, நீங்க தான் அது. அதுக்காகத்தான் நான் சொன்னேன், அவனை அன்றி நீ இல்லைங்க அவசரம். இதுல நாம தரிபடுறதுக்கும் இந்த நிலையில உறுதிப்படுறதுக்கும் நமக்கு தேவையில்லை. அந்த நான் அது உணரப்படணும். நான் உணரப்படணும். அந்த நான் உணரப்பட்டுட்டா, உணரப்பட்ட அந்த நான் தான் நான் இருக்கும். இந்த நான் உணரப்பட்டுட்டா, இப்ப நான் வேற உணரப்பட்ட அந்த நிலை வேற இருக்க கூடாது. அதுதான் நான். அதான் நான் ஒளிம்பிருக்கிற உணர்வு வரும். அப்ப இன்னைக்கு தண்ட சூரத்தை எடுத்து கொண்டந்துதான் ஆதம படைக்க என்ன செஞ்சான்? தண்ட கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்து ரஹ்மான், ரஹ்மான்ங்கிற அந்த சூரத்தை தான் ஆதம படைக்கிறதுக்கு கொண்டு வந்தான். அந்த கொண்டு வந்து அந்த சூரத்தில அவங்க என்ன செஞ்சான்? தஜல்லியான தரிபட்டான். தரிபட்டான் அந்த சூரத்தை தான் அவன் நான் என்று உணர்ந்தான். அது யாருடைய சூரத்து? அந்த ரஹ்மான் என்று சொல்ற அவனுடைய சூரத். அந்த சூரத்தை தான் பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லப்படுகிறது. ரப்புடைய நாமத்தை கொண்டு அறிவீராக, இந்த ரப்புடைய நாமத்தை கொண்டு படைத்திருக்கிறேன் என்று சொல்றான். இந்த ரஹ்மான் என்கிற இந்த நாமத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கேன் நாம. அப்ப இன்னைக்கு இந்த ரப்புடைய நாமத்தை கொண்டு படைக்கப்பட்ட நாம, அந்த படைக்கப்பட்ட ரப்புடைய அந்த நாமத்தை உணர்றேன்டா, நாம இந்த நான் என்றிருக்கிற இந்த உணர்வோட சம்பந்தப்படும்.
இந்த நான் என்று இருக்கிற இந்த உணர்வோட உள்ளம் சம்பந்தப்பட்டு அந்த உணர்வு அல்லாஹ் என்று சொல்லி நினைவுபடுத்துற அல்லாஹ்வை நினைக்கிற உள்ளமாக மாறும். அல்லாஹ் உள்ளத்தில திக்ர் செய்யப்படும். இப்படி நினைவுபடுத்துறதுக்காக அந்த உள்ளம் தரிபட்டுச்சண்டா, நினைவுபடுத்துற விஷயம் உள்ளத்தில நடந்துச்சண்டா, உள்ளத்தில நாம யாரை நினைவுபடுத்துறோம்? அப்ப இப்ப நாம அந்த இறை என்று சொல்லி ஏகம் என்று சொல்ற அந்த நிலையை நோக்கி இந்த ஞாபகப்படுத்தல், இந்த நினைவுபடுத்தல்ங்கிற மலக்குகள் என்ன செய்வாங்க நம்மள? சரி சரி, அதுக்கு இன்னும் மேல 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 அந்த தன்மையை உயர்த்தி தருவாங்க, கூட்டிட்டு போவாங்க. ஏனென்றா நினைவுபடுத்தல்ங்கிறது 2 அடி அகலத்தில 5 அடி உயரத்தில கட்டுப்பட்ட ஒரு கட்டில உள்ள விஷயம் அல்ல. ஒரு கட்டில இருக்கிற விஷயம் மறதி. நினைவுபடுத்தல் திக்ர் என்கிற விஷயம் வியாபகத்தை கொண்டாத ஒரு நிலை. அந்த வாசியுங்கிற ஒரு வியாபகத்தன்மையை உள்ளத்தை ஏற்படுத்தும். அவ உள்ளம் என்ன செய்யும்டா, திக்ர் செய்கிற உள்ளம் சாந்தி பெறத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு வியாபகத்தன்மையை பெறுது, ஒரு விசாலமாக. இப்ப நீங்க நல்லா இந்த கடல் சைடு இல்லாட்டி கார்டன்களுக்கு போங்க, உள்ள ஒரு சின்ன ஒரு சாந்தியை பெறுது, ஒரு திருப்தியை பெறுது. என்ன காரணம் என்று அங்க பார்த்தா ஒரு ஒரு அடைச்ச இடத்தில விட ஒரு விசாலமான இடத்துக்கு போன இயல்பு அந்த உள்ள அதை விரும்புது. இது பௌதிகம். சூட்சுமத்தில ஏகமா இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலையில அது விழிப்ப எடுத்துச்சண்டா, அந்த விழிப்பா இருக்கிற நிலை உணரப்பட்டுச்சண்டா, ஏகம்ங்கிற நிலை உள்ளத்தில தரிபடக்குள்ள அந்த நான் என்கிற உணர்வு ஏகமா இருக்கண்டு அந்த உள்ளம் என்ன செய்யும்? அந்த அகதுடைய நிலையை உணர்ந்து கொள்ளும். உணர்ந்து கொள்ளக்குள்ள உள்ளம் அகதுடைய நிலையில இருக்கும். அவர் நாம பார்க்கிறதுக்கு சிருட்டியா தெரிவார். இதுதான் அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்ற களிமாவை கொண்டு உணர வேண்டிய கருத்து, உணர்த்தித்தார விஷயம். இதை சொல்லிட்டேன், விளங்கிட்டீங்க. லேசா முடிஞ்சிருமா நினைக்கிறீங்க? அதைத்தான் ரசூல் சொல்றாங்க, யுத்தம் செஞ்சு போட்டு வார சஹாபாக்களை பார்த்து, நீங்க இப்ப ஜிஹாதி செய்யல, உங்களோட உள்ளத்தோட போராடுற பெரிய ஜிஹாதி நிக்குவாங்க. ஏனென்றா ஏகத்தில தரிக்க ஷைத்தான் விட மாட்டான். இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபட்டு இந்த கட்டு அவல்றதுக்கு அவன் விடுவான் என்றா நினைக்கிறீங்க? அப்ப நான் இல்ல, அதாவது மார்க்கத்தை இலகுபடுத்தி தந்திருக்கிறோம், இலேசாக்கி தந்திருக்கிறோம்ங்கிற வேதவசனத்தின்படி யாருக்கு தெரியும் அது இலகு? ஒவ்வொரு நாளும் அந்த நான் என்கிற உணர்வோட சம்பந்தப்படுறார்கள். அதை உள்ளத்தில நினைவுபடுத்தி பயிற்சி எடுக்கிறார். அவனுக்கு லேசி, அவன் பயணிப்பாங்க, அவங்க உணர்வாங்க, அவன் அந்த இடத்துக்கு வருவான். அவங்க என்ன செய்ய மாட்டார்? சருகை மாட்டார். சருகிற இடமும் வர. அப்ப ஈனைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தந்தேன். நான் நேர்ல அந்த விஷயத்தை நீங்க உள்நோக்காக கவனிச்சு சொல்றாங்க, உன்னை கொஞ்சம் நோக்காயா, உண்மை செல்றேன் கேட்பாயா, உண்மை களிமா உனை ஹக்காய் உணரச் செய்யும் ஓதாயா. இது ஒவ்வொரு நாளும் நாம செயற்பட வேண்டிய, உள்ளத்தில பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அல்லாவை தரிப்படுத்த வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய பயிற்சியை மேற்கொள்ளும். இதுதான் உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய், உரிய இடம் சேரும் வரை உரியபடி திக்ர் செய் என்று சொன்ன விஷயம். அப்ப திக்ர் என்கிறது தொழுகைக்கு சமனான விஷயம் இல்லை, மாபெரும் காரியம், மிகப்பெரிய காரியம். அப்ப நீங்க தொழுகிற நீங்க ருக்கு விடுபட்டுட்டா, சுஜூது விடுபட்டுட்டா, அத்தியாத்து விடுபட்டுட்டா விட்டு போட்டு அல்லாவை நினைவுபடுத்துறது இல்லையே, அந்த மாபெரும் காரியத்தை நில்லுங்க. ருக்கு சுஜூதை கொண்டு போய் அங்க தள்ளி போடுங்க. திரும்ப ருக்கு சுஜூது செய்யணும் மட்டும் நினைவுபடுத்திக்கிட்டு இங்க வந்து விழுந்துறாங்க. எவ்வளவு பெரிய ஆழமான விஷயம். ஏன்னா நான் அல்லாவை நினைவுபடுத்திக்கிட்டு நான் ஒரு நிலையில இந்த உள்ள நிக்கக்குள்ள அவனோட பணாவாகிற ஐக்கியமாகிற அவனை உணர்ற நிலையிலேயே உள்ள தரிபற்றி நிற்கக்குள்ள உடலை மறக்கும். இரவு உறக்கத்தின் போது உடல் மறந்த மாதிரி சலாத்தில நிக்கக்குள்ள உடல் மறந்தா என்ன நடக்கும்? அப்ப தரீக்கத்துங்கிற பாத, தரீக்கத்து போற வழியில திக்ர் என்கிற மாபெரும் காரியத்தை செய்கிற அந்த உள்ளம், பள்ளிக்கு போய் தொழுகிற சலாத்தில ஈடுபடுற உள்ளம் அல்ல அது. பள்ளிக்கு போய் எல்லாரோடையும் பேசி மாமடன் தக்பீர் கட்டி தொழுகிற அந்த தொழுகை கிடையாது. அது பாமர மனிதன். அந்த தொழுகையில சக்தி உள்ள தொழுகை மிருக்கி மூஞ்சில தூக்கி எறிகிற, சடங்குக்கு செய்கிற, உடம்பை அலுப்புப்படுத்தி இருக்கிற ஒரு செயலுரைக்கு இதில் அது கிடையாது. இது நீங்க அல்லாவை நினைவுபடுத்துறதுல நபிலான வணக்கத்தை கொண்டு அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் இடைவிடாது பிரார்த்தித்துக் கொண்டிருப்போரை கண்டா அவரை தட்டி கலைத்து விடாது. இரண்டு அல்லாஹ் முகம்மது நபிக்கே உத்தரவு போட்ட விஷயம் இது. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க.
சரியா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையும் மாலையிலும் பிலாத்து திருப்போரை கண்டால் அவர்களை தட்டி கலைத்து விடாதீர். அப்படி தட்டி கலைச்சா அக்கிரமக்காரர்களில் நீரும் ஒருவராகி விடுவீர் என்று இப்படி இருக்கிற இந்த மனிதர்களுக்காக அல்லாஹ் ஜிப்ரீல இறக்கி முகம்மதுக்கு தடை செஞ்சிருக்கான். வேதத்தில இருக்கு, பிரட்டிப்பாரு. அப்ப இன்னைக்கு உள்ளத்தில அல்லாஹ்வை தரிப்படுத்தி அவனுடைய நினைவுல படுத்த நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் நடந்த நிலையிலையும் அவனுடைய இரண்டற்றி நினைவுல இருக்கிற அவரை போய் 5 நேரம் அல்லாஹ்வை நினைவுபடுத்த வாண்டு கூப்பிடுறவன் புத்திக்காரனம் அடையனான். அவன் தான் நாங்க இதை நான் சொல்றேன். எந்நேரமும் அல்லாஹ்வோட நினைவுல அவரோட உள்ளம் தரிபட்டு அவர் அல்லாஹ்வை மறக்கிறதே கிடையாது. மறக்கவே இயலாத அளவுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டுட்டு இல்லையா? அப்படி நினைவுபடுத்தப்பட்ட ஐனைக்கு அவர் அந்த ஹால்ல இருந்துகிட்டு இருக்கிற அவரை வந்து கதவை தட்டி 5 நேரம் பள்ளிக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்த வா ஒரு ஜமாத்துக்காரன் கூப்பிட்டா இவனுக்கு அறிவிக்கா? இவனுக்கு தொழுகை என்றா சலாத் என்றா திக்ர் என்றா என்னன்னு தெரியுமா? ஒரு அவன் பாமர மனிதன். அப்ப மாறி என்னத்துக்கு பள்ளியை கூப்பிடுங்க? இல்ல வாங்க, நீங்க அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்காக தொலைச்சிருக்கீங்க. ஏன்னா அல்லாஹ்வை மறக்கவே இல்லையே, நீ நினைவுபடுத்த சொல்றியே, நான் எப்படி வந்து பள்ளியில இருந்து நினைவுபடுத்துறேன் கேட்டதுக்கு பதில் சொல்லலாமா? அப்ப நான் என்று சொல்லி உள்ளத்தில தரிப்பட்டிருக்கிற அந்த உணர்வை ஏக காலத்தில எக்கணமும் அல்லாஹ் என்று சொல்லி அதை தரிப்படுத்தி நின்ற நிலையிலையும் படுத்த நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் எந்த நிலையிலையும் மறக்காம இருக்கிற ஒரு நல்லடியார் எந்த வகுப்புல இருக்கிறது? அவரை போய் முதலாம் வகுப்புக்கு படிக்கவான்னு கூப்பிடுற மாதிரி இல்லையா? ஆனா அவன் படிக்கவா நீ? இப்படி தன்னைக்கு மார்க்கம் சிதங்கி போய் கிடக்கு, குழம்பி போய் கிடக்கு ரஸ்மி. அதுக்கு காரணம் என்னன்னா, கொடுக்க வேண்டிய முறைக்கு மார்க்கத்தை, அந்த பாதையை, அந்த வழியை நினைவுபடுத்துற விஷயங்களை மக்களுக்கு கொடுப்படல. அப்ப இன்னைக்கு அல்லாஹ் சித்ரத்துல் முந்தஹா தாண்டி அல்லாஹ்வை சந்திச்ச முகம்மது நபிக்கிட்ட உமக்கு இன்னா என்று அந்த தொழுகையை கொடுத்தானா, உன்னுடைய உம்மத்துகளுக்கு கொண்டு போய் கொடுத்தானா? அவருக்கு தான் கொடுத்தான். ஆனா கொடுக்கக்குள்ள யாருக்கு கொண்டு போய் கொடுக்க சொன்னா? உம்மத்துகளுக்கு கொண்டு போய் நான் தந்ததாக இந்த தொழுகையை கொடுதான் கொடுத்தான். முகம்மது நபிக்கு அந்த ரசூலுக்கு கொடுக்கல. அவருக்கு என்னத்துக்கு தொழுகை? அவர் தான் அல்லாஹ்வை வந்து சந்திச்சுக்கிட்டு நிக்காரு. இதுக்கு மேல போய் யாரை சந்திக்க அவர் சொல்லணும்? அவர் இறக்கும் வரைக்கும் தொழுதார் என்று இந்த பேயன் பித்தனிகள் சொல்றதுல என்னையாவது விஷயம் இருக்கா? அல்லாஹ்வை தெளிவா சொல்லி கொடுக்கா, இது உன்னுடைய உம்மத்துகளுக்கு கொண்டு போய் கொடு. இல்லடா இன்னைக்கு எப்படி கொடுத்திருக்கணும்? உமக்கு நான் வந்ததுக்காக கிஃப்ட் தாரேன். லிகாவுல வச்சு நடந்த விஷயம் இது. அப்ப அங்க லிகாவுக்கு போய் அல்லாஹ்வை ஐக்கியமா சந்திச்சிருக்கிற அந்த சந்திப்புல என்ன நெருங்கி சேர்க்கிறேன்னா, இந்த தொழுகையை தொழு என்று முகம்மதுக்கு கொடுத்திருக்கணும். அவருக்கு தேவையா நீ? அப்ப அவரு அந்த தொழுகையை வாங்கிட்டு வந்து உம்மத்துகளுக்கு கொடுத்து விட்டு நிக்கக்குள்ள இந்த வகுப்பறையில படிச்சு கொடுத்துக்கிட்டு மாஸ்டர் நிக்கிறவரை வகுப்புக்கு வெளியே நின்றுகிட்ட ஒருத்தன் சொல்றான், முதலாம் வகுப்புக்குள்ள இந்த மாஸ்டர் படிச்சுட்டு நிக்கிறாரு சொல்றான். இவன் எப்படிப்பட்டது? வகுப்பறைக்குள்ள அவர் படிச்சு கொடுத்து நிக்காரு. அவரு எல்லாம் யூனிவர்சிட்டி போய் கேம்பஸ் போய் டீச்சிங் எல்லாம் முடிச்சு அவரு பட்டம் பெற்று வந்துட்டாரு. வந்து முதலாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு கரும்பலையில ஒன்று எழுதி இதுதான் ஒன்று, இதுதான் கூட்டல் அடையாளம், இதுதான் கழித்தல் அடையாளம் என்று படிச்சு கொடுத்து நிக்கிறத வகுப்புக்கு வெளியே நின்று ஒரு ஆள் என்ன தெரியுமா சொல்றாரு? முதலாம் வகுப்புக்குள்ள நின்று இன்னும் படிச்சுட்டு இருக்காரு பாருங்க. அவர் இப்ப படிச்சுட்டு இருக்காரா படிச்சு கொடுக்காரா? படிச்சு கொடுக்காரு. அவர் படிக்கல, அவர் முடிச்சுட்டாரு படிப்பல. இதுதான் நபி மாறுற ரசூல் மாறுற நிலைமை. அவங்க என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை சொல்றேன்னா முதல் அவங்க செஞ்சு காட்டணும். அவங்க செஞ்சு காட்டாம ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட எண்ணி செல்ல முடியாது. இதுதான் நபிமாருக்குரிய இடம். அப்ப அவர் கொண்ட அந்த சலாத்த தொழுகைய அவரும் கூட நின்று சொல்லி காட்டி இப்படித்தான் செங்க என்று அந்த முறையை செஞ்சாரே அல்லாமல் அவரு தொழுதாரு, அவர் இறக்கும் வரைக்கும் பள்ளியில நின்றாரு என்று சொல்றவர் யோசிக்கணும்பா. அல்லாஹ்வுடைய லிகாவுக்கு போய் அல்லாஹ்வை சந்திச்சு போட்டு வந்தவர் திரும்ப எங்க போறதுக்குடா தொழணும்? அந்த தொழுகையில போய் எனக்கு நேரான பாதையை காட்டு அவர் எங்க போகணும்? பாதையில போய் அங்க முழுதை முடிச்சு போட்டு அதான் அது முடிச்சிட்டாரு. அப்ப அதுகளை புரிய வச்சு விளங்கப்படுத்தி மக்களுக்கு கொடுத்த அன்றைக்கு எவ்வளவோ மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? ஜெயம் பெற்றிருப்பாங்க. அல்லாஹ்வை உணர்ற விஷயத்துல உள்ளத்தை சம்பந்தப்படுத்திருப்பாங்க. இன்றைக்கு எல்லாரும் தொழு கண்டு
தொழுகையை எக்ஸசைஸ் மாதிரி ஆக்கி விட்டாங்க. பள்ளிக்கு போயிட்டு வந்தா அவன் தொழுகையாடி அல்லாஹ்க்கு தான் படிச்சோம். அல்லாஹ்க்கு தான் படிச்சோம். அவன் பள்ளி போய் என்ன செஞ்சான்? அப்போ ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பள்ளி வாசல்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கும், அதனுடைய உலமாக்கள் கெட்ட ஜந்துக்களாக இருப்பாங்க என்ற ரசூல் சொன்ன ஒரு விரிவான ஹதீஸ் எடுத்து பாருங்க. அது இந்த ஜமான் தான். அப்ப நான் இதை என்ன சொல்ல வரேன்டா, பிரான நரம்பை விட சமீபமா இருக்கிற அல்லாஹ்வை, அந்த நான் என்று இருக்கிற இல்ல லா இலாஹ இல்லா அன என்கிற அந்த அணையே அல்லாஹ் என்று சொல்லி அந்த பெயரை கொண்டு உள்ளத்தில தரிப்படுத்தி இடைவிடாம தியானிக்கமா நினைவுபடுத்துறமா அந்த உள்ளத்தில சாந்தி ஏற்படும். இதுதான் சாந்தி மார்க்கம். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை, இந்த சாந்தி வழியை அல்லாஹ் தான் ஏற்றுக்கொள்வான். இதை அனசாபிஷுக்கும் ரஸ்மீனுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிளியரா வழங்கிட்டா இப்ப? ஏன்னா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் யாரு? உணர்தலுக்குரிய அவன் தான். அவனுக்கு பேர் அல்லாஹ். அவன் தானே சொல்றான் இந்த சாந்தி மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். இன்னத்தீன இந்த வழிய இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் இந்த வழியை என்ன செய்யறான்? இந்த சாந்தி வழியை ஏற்றுக்கொள்றான். அப்ப இந்த சாந்தி வழியை என்னால உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று ரஸ்மீனை போட்டு கட்டாயப்படுத்தி அனசாபிஷம் பிடிச்சு கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுமா? நாம இதை ஏற்றுக்கொள்ளலாமா? அவன் தான் ஏற்றுக்கொள்ளும். அப்ப அவனை உணருங்க. அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிற நிலை உங்களோட இருப்புல என்ன செய்யும்? அவன் ஜீவர் ஏக வியாபக நிலையில உங்களோட உள்ளம் தெரிபடும். அப்ப கனவு கண்டுகிட்டு இருக்கிறவன் அந்த கனவுல விழிப்பா இருக்கானே, கனவுக்குள்ள வந்து கட்டுண்டவனா இருக்கிறது செல்லல. அந்த கனவாகவே அவன் இருக்கிற அந்த விழிப்பு நிலை உணரப்படும். அந்த நிலை உள்ளத்தில தெரிபடும். நான் தான் இந்த கனவை காண்றேன் என்கிற நிலை உருவாகும். அப்படி வராது இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப எடுங்க நீங்க. நான் அதை பிள்ளை செல்ல மாட்டேன். சரியா? ஏன் உங்களோட அறிவுக்கு நீங்க எடுக்கிறது சரி. இப்ப நீங்க இஸ்ராயில் வந்து கைப்பற்ற ஆளா? நீங்க இஸ்ராயில ஓர்டர் போட்டு கைப்பற்ற வைக்கிறாள் நீங்க. ஏன்னா இஸ்ராயில் உங்களுள்ள சுஜூதுல கிடக்காரு. அதுக்குத்தான் இந்த நாண நிலைப்படுத்த செல்ல, இந்த நாண உணரச் செல்ல, அந்த நானோடு இரண்டற்றிருங்க என்று சொல்றேன். ஏனென்றா அந்த நானுங்கிற உணர்வு ஏகம். அது கட்டுண்டு இன்னும் வரையும் இல்லை, கட்டுண்டு ஒரு நிலையில் அது இருக்கையும் இல்லை, அது ஒரு கட்டுப்பாட்டில இருக்கிற ஒரு பொருளும் அல்ல. ஏகம் உள்ளது, நானும் ஏகம். அப்ப இன்றைக்கு காலையில உங்களுக்கு நேரில் நல்ல தெளிவாக சொல்லி தியானிக்கிற முறையை சொல்லி தந்து கண்ண மூடி உள்நோக்கா கவனிக்கிற விவரமும் தந்து உறுதிப்படுத்தி தந்திருக்கேன். ஆரம்பிங்க. 6 மாசம் கொள்ள நான் சின்ன முறைப்படி செஞ்சீங்களா? அதோட முந்தி முயற்சி செய்வோம். ஆரம்பிச்சு செய்ய விடாதங்க. உங்களோட எல்லா சூழலும் மாறும். இந்த ஈமான்ல இப்ராஹிம் நபி இருப்பதற்காக வேண்டி மலக்கு தாளத்தை இவ்வாறு துறந்து காண்பித்து வந்தோ, மலக்குத்துடைய ஆழம் திறக்கப்பட்டு மலக்குகள் வந்து உங்களோட சம்பந்தப்பட்டு என்ன செய்யணும் என்று கேட்டு நினைப்பாங்க. அவ்வளவு பேரையும் அல்லாஹ் உங்களுக்கு சுஜூது செய்ய சென்ன ஒரு மாபெரும் பிரதிநிதி நீங்க. அலீபா. சரி, போதும். இதோட போதும். இன்னைக்கு காணும். நாளைக்கு பேசுறீங்களா? சொல்லுங்க. கேள்வி வந்து கொஞ்சம் தண்ணி தான். நான் ஆகுதா ஆகினது நானா என்றதுல அந்த அதுக்குள்ள ஒன்று நான் நிலை விழிப்பு ஆகுதா ஆகு என்றது அதுக்கு முன்ன இருந்தது. இதுக்குள்ள இருந்து அது அதுக்குள்ள இதான்ற ஒரு சின்ன ஒரு டியூனிங் கொண்டு வேணும். இப்ப நான் என்கிறது இப்ப நமக்கிட்ட இருக்கிறது ஒரு மொழியில உணரப்படுற விஷயமா இல்லையா? அந்த இடத்துல நான் கேட்கல கேள்விய. நான் என்ற விழிப்பு அறியும் புரியும் அந்த முழுமையான நிலையை மறைந்திருந்து விழிப்பாகிற ஒரு நிலைக்குள்ள ஒரு வாரப்படத்துல வந்து ஆகு நானாவதா இல்லாட்டி நானுக்கு முன்னுக்கு ஆகு இருந்துச்சா? அதாவது அந்த நானுங்கிற விழிப்பு நிகழ்காலத்துல நித்தியமா இன்னும் இருக்கிறதா? சரியா? ஆகு என்ற நிலை அதான் ஆகு என்று சொல்றதே இல்லை, ஆகிட்டு. குன் என்ற சொல் கொண்டு குவளையம் ஆனதை குறைவின்றி உணர்வாயே. அப்ப ஈனைக்கு குன் என்று நாங்க சொல்றது இல்லை, ஆகிட்டு. இப்ப இன்னும் ஆகி இருக்கிறதா தான். இப்படி ஆகி இருக்கிற இந்த நிலை நித்தியமா நிலையா இருக்கிற நிலை.
இந்த நிலையில வந்து கட்டுண்டோ இன்னும் நான் நிக்கனே ஒரு ஆளா ஒரு கட்டுப்பாட்டுல அது ஆகு என்ற நிலைக்கு இருக்கிறது. இது இந்த நிலையை வச்சு உணர்ந்த நிலையை அல்லாமல் இது ஒரு பொருள் அல்ல, இது ஒரு உருவான நிலை அல்லாமல், ரைட்டா? அப்ப இப்ப நான் விழிப்பென்று சொல்ற நிலை இன்னும் ஆகி இருக்கிற நிலையில விழிப்பா இருப்பேன். ஆகு ஆகு விழிப்பு இருக்கு. நான் ஆகு என்று சென்ற அந்த நிலையில ஆகினதுதான் என்னுடைய விழிப்பு. எனக்கு இப்ப பௌதீகமாக தெரிகிற இந்த விஷயத்துக்குள்ள சூட்சுமமாக அந்த விழிப்பு இருக்கு. இதை புரிந்து கொள்றேன்டா. கனவு காண்றவரு, சரியா? இந்த கனவு காண்றவரு என்கிற அந்த சொல்லுக்குள்ள காணுதல் என்று ஒரு சொல் வருதா இல்லையா? இந்த காணுதல், இந்த கொஞ்சம் கொஞ்சம் நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு வாய். காணுதல் என்று இந்த சொல்ற இந்த விஷயம்தான் விழிப்புங்கிறது. இந்த காணுதல் என்கிற இந்த விழிப்பு கனவுல ஏனைக்கு இருக்கு, ஏனைக்கு இல்ல. அது அந்த படத்தை நான் ஃபுல்லா கேப்சர் பண்ணியாச்சு. எனக்கு தேவை வந்து நான் என்ற இந்த விழிப்பு நிலை வந்து அதுக்கு முன்னுக்கு ஆக இருந்துச்சா, ஆகு என்ற இல்ல தன்மை இல்லாம நான் வரது. இந்த கேள்வி எந்த இடத்திலிருந்து வருகிறது தெரியுமா? இப்ப காலமும் இடமும் இந்த விழிப்பு என்கிற இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கே அல்லாமல் இந்த விழிப்புக்கு முன்னுக்கு ஒரு இடமும் ஒரு காலமும் இல்லை. அதனால நாம இப்ப அதுக்கு ஆகிருந்துச்சாங்கிற கேள்விக்கு அங்க நமக்கு ஒரு காலமும் இடமும் இருக்கணும். அங்க ஒரு காலமும் இடமும் இல்லாம இருக்கிறதால உஸ்தாது சொல்றாங்க, எங்கும் நிறைந்த காலம், ஏகமா இருக்கும் காலம் கற்பனைக்கு எட்டாத காலம். இப்ப நாம அதை ஆகிட்டா ஆகலையா, எப்ப ஆயிடுச்சுங்கிற அந்த சிந்தனை, அந்த அறிவை விட்டு அந்த கற்பனையை தாண்டி நிக்கிற அந்த காலம், அந்த கற்பனைக்கு எட்டாத அந்த காலம் கடவுள் கற்பனையில் உள்ளதான் இந்த ஞானம். இப்ப இங்க வந்து இப்ப நாம கற்றில இருந்துகிட்டு தானே கேட்கும் இது ஆகிச்சாண்டு. இல்ல அந்த கேள்வி நான் கேட்டது கேள்வி சரியா பண்ணி வரல. கொண்டு இல்லாம நான் என்ற ஒரு உள்நிலையில நான் என்ற ஒன்று தொடங்காம எதுவும் நீங்க நடக்கிறதுக்கு வழி இல்லை. இப்ப நான் என்ற அறியும் நிலை தான் அனைத்துக்கும் தொடக்கமா மாறணும். அப்ப அந்த நான் என்ற அந்த முதல் நிலை வந்து அது வந்தா தான் காலம் பிறக்கிறதுக்கு கேள்வி. அப்ப காலம் பிறக்கிறதுக்கும் காலத்தை அடையாளம் காண்றதுக்கும் நான் என்ற ஒரு தன்மை ஒன்று வேணுமே. அந்த நான் அதுக்கு முன்னுக்கு ஆகன்று சொல்லி வந்துச்சா, ஆகு என்ற நிலையிலிருந்து நான் ஆனதா, இல்லாட்டி நான் இருந்ததால ஆகு என்ற நிலை உருவாயிச்சா? அதாவது இப்ப அதுக்குதான் நான் சொல்றேன், நம்மளோட புரிதல் விளங்குது. ஆகு என்று அங்க சொல்றதுக்கே அங்க நேரம் இல்லையா? என்ன அர்த்தம்? அந்த முதல் வரணும். ஆகண்டு வந்திருக்குமா? நாங்க புன் பயக்கூன் ஆகு என்று சொல்றதே இல்ல. ஆகிடும் என்ற வசனம் என்னத்தை புரிய வைக்குது நமக்கு? ஆகண்டு அவன் சொன்னான் என்று புரிய வைக்குதா, சொல்லல என்று புரிய வைக்குதா? இல்ல, அது நான் என்ற அந்த அணுப்பிலே நிமிடத்திலே வந்து படைப்பு நடக்க தொடங்குது. இன்னைக்கு அந்த சொல்றதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு அதைத்தான் புரிய வைக்குது. அதான் நான் ஆகுன்னு சொன்னாலும் ஒரு செகண்ட் வருமா இல்லையா? அப்ப ஆகுங்கிற சொல்லுலதான் என்ன வந்து சம்பந்தப்படுகிறது? எக்கணம் அமைதி. ஆகுங்கிற சொல்லுலதான் எக்கணம் வருது. அப்ப இன்னைக்கு ஆகு குன் என்று நாங்க சொல்றதே இல்லை. ஆகிடும்டா இன்னைக்கு என்ன இன்னைக்கு நமக்கு புரிய வைக்க வாரான்டா நாங்க சொல்றதே இல்லை. அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அதுல இல்ல சொல்லவே இல்லாட்டி ஆகிருக்காவது சொல்லவே இல்லை. ஆகிருக்கா? அதான் இப்ப சொல்றேன் நாங்க. இப்ப ஆகு என்று சொல்றதே இல்ல, ஆகிடும்டா. இப்ப அவர் சொல்லிட்டாரு. இப்ப சரியா? சும்மா எப்பவுமே அது ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குது? ஆகிறதுக்கு வந்து படைப்பு வரமுன்னு சொன்னாக்கா அப்ப காலம் மட்டும் தான் அங்க இருக்கும். மேலும் படைப்பு இல்லாத நிலையோடு இருக்க மேலும் இல்ல படைப்பு. அதாவது இப்ப என்ன நீங்க இருக்கிறீங்க வெங்கலன், நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன இருக்கிற நிலையில எல்லாம் உங்களோட தன்னிலையில ஆகி இருக்கா இல்லையா? அது தனியே ஒவ்வொன்றாக உங்களுக்கு தெரிகிற நிலையில இல்ல. நீங்க நான் என்று இந்த மொத்தமா உணர்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கிறது அந்த கனவின் போது இது வெளிப்படட்டும் ஆகட்டும் என்று எத்தனை செகண்ட் எடுத்தீங்க? குன்னண்டு வரமுன்னுக்கே நான் வந்துட்டேன். அப்ப குன்னண்டு சொல்லாவது வந்துச்சா? நான் தான் வந்தேன். வரத்துக்கு நான் வரணுமே. அது ஒரு நிலை. இப்ப நீங்க சொல்ற இன்னொரு நிலை இருக்கு. என்னடா எனக்கு ஒரு சொல் வந்து ஏதாவது ஒன்று ஆகிச்சான்ற ஒரு கேள்வி கேளுங்க. ஏனண்டா ஒரு சொல் இருக்கே, அது எப்பயும் ஒரு பொருளாக வராது. அது ஒரு நிலை தான். சொல்லித்தான் வந்து இருக்கு. சொல்றாங்க புண் என்ற சொல் கொண்டு குவளையமா ஆகிருக்கான். இந்த குவளையம் வந்து இன்னும் ஆகிருக்கிறது மொத்தம் என்னன்னு அங்க பார்த்தா பூரணமா சொல்லத்தான் பொருள் இல்லை. அப்ப இந்த குவளையம் வந்து இருக்கிற இந்த சொல்ல பூரணமா என்ன என்று பார்த்தா அவன் பொருளா இருக்கிறேன்டா. இவ்வளவு சொல்லும் இருக்கணும் அவன்கிட்ட. இப்ப நீங்க உங்களை பிரிச்சு மேய்ஞ்சா மொத்தத்தில நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற எல்லாம் ஒவ்வொன்றா பிரிஞ்சு வருமே அல்லாமல்
மாயிரண்டு ஒரு ஆள் வர மாட்டேன். மொத்தத்துல மாயிரண்டு இருந்த என்ன பார்த்தா அங்க கோடா 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 கோடி சொல். இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிற எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குப்பேன். நாங்க ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம், அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று சொன்ன விஷயத்துடைய ரகசியம் இதான். இந்த கற்றுக் கொடுத்ததும் சொன்னதும் தான் நீங்க இருக்க அல்லாமல், சொல்தான் இன்னைக்கு வந்திருக்கே அல்லாமல் அது என்ன செய்யல, ஒரு பொருளாக வரல. இது ஒரு விஷயம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஆகு என்று நாங்க சொல்றதே இல்ல, ஆகிடும் என்ற அர்த்தம் என்னடா, ஆகன்னு சொல்லல. அப்ப என்ன தானாகுது, எல்லாம் தானாகுது. அப்ப அதுக்குத்தான் குன் ஃபயகுன், நாங்க ஆகு என்று சொன்னா ஆகிடும். ஆனா மொத்தத்தில் இப்ப நாம ஆகு என்ற உடனே 65-70 வருஷம் ஆகுது நாம ஆகிறதுக்கு. காலத்திலே இடத்திலே கட்டுண்டு ஒரு மனுஷனை நாம வாரத்துக்கு 70 வருடம் போகுது. ஆனா அங்க வேதம் செல்லுது ஆகு என்றா உடனே ஆகிடுமா. அப்படி என்ன நாம என்ன 70 வருஷம் ஆகுறது அவன் சொல்லல. நான் என்று உணர்ந்த நிலையில அனைத்து டக்குன்னு அந்த விழிப்புல டக்குன்னு அந்த செகண்டுக்கு நடக்குது. அந்த செகண்டுக்கே நடக்கிறது, அந்த நிமிஷத்திலேயே அது வெளிப்படுகிறதுங்கிறதான் என்னுடைய அர்த்தம். நாளைக்கு மாயர் இதுல கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை நாளைக்கு எடுப்போம். நாளைக்கு கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா ரைட். நான் நாளைக்கு நான் மெசேஜ் ஒன்று போடுங்களேன், நாளைக்கு பேசிட்டு. சரி. ரிபாய், ரஸ்மி, மாஹிர், ரிஷாட், தஸ்கீர், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம்.